ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். மோடி மூன்றாவது முறையாக பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்த பிறகு கொண்டு வந்த முதல் சட்டம் தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். மசோதாவாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போதே அவரால் அதை நிறைவேற்ற முடியலை. ஜேபிசி கமிட்டிக்கு தான் அனுப்பி வச்சாரு. சரி, சட்டமாக மாற்றிய பிறகாவது அமல்படுத்த முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையுமே அமல்படுத்த முடியாதபடி 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தாலையும் அந்த சட்டம் என்பது செருப்படி வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் இந்த வழக்குல நீங்க தலையிடக்கூடாது, இந்த சட்டத்தை நீங்க மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தையும் நீதிபதிகளுமே ஒன்றிய பாஜக அரசு மிரட்டி பார்த்தும் கூட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மோடி கொண்டு வந்த முதல் சட்டத்தையும் 3 திருத்தங்களை நிறுத்தி வைப்பதாக ஒரு இன்டம் ஆர்டரே போட போனாரு. அப்படி உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, 2 தரப்புமே என்னென்ன வாதங்கள் வச்சாங்க, 2 தரப்பு கிட்டையுமே தலைமை நீதிபதி குறுக்கிட்டு என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டாரு, ஏன் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் உச்சநீதிமன்றத்தில் நிலைக்காது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோடி கொண்டு வந்த முதல் சட்டமான வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை மசோதாவாக இருக்கும் போதே ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே கடுமையாக எதிர்த்தாங்க. இதற்காக டிபேட் நடந்த போதும் கூட நீங்க மிகப்பெரிய தவறு பண்றீங்க, நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனாலுமே நிதிஷ் நாயுடுடைய உதவியால இந்த சட்டத்தை மோடி கொண்டு வந்துட்டாரு. இந்த சட்டத்திற்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுமே உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டதை பார்த்தோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டத்தை எதிர்த்தே போடப்பட்டுச்சு. இந்தியாவில் மிக முக்கியமாக வழக்கறிஞர்களாக பார்க்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களுமே இந்த வழக்கில் மோடிக்கு எதிராக ஆஜரானாங்க. இதெல்லாம் பார்த்த மோடி அரசு பயந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படி இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் மாத்திருமோ அப்படின்ற அச்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய முதல் நாளே மோடி குடியரசுத் தலைவரான முர்மு அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினதை பார்க்க முடிஞ்சு. அது மட்டுமல்ல, ஒன்றிய அமைச்சராக, அதுவும் சட்டத்துறை அமைச்சராக இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கொண்டு வந்த இந்த கிரண் ரிஜிஜு அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளுக்கும் ஒரு மிரட்டலே விட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மிரட்டல் விடுறாரு அப்படின்னா, அதாவது வக்ஃப் சட்டத்தில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடக்கூடாது, நான் உறுதியா நம்புறேன், நீதித்துறையில அரசு தலையிட்டா என்னவாகும், நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, நீதிமன்றத்திற்கும் சரி நாடாளுமன்றத்திற்கும் சரி இரு தரப்புக்குமே அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வருவதற்கு முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்தையும் சரி நீதிபதிகளையும் சரி மிரட்டக்கூடிய துணையில இந்த ஒன்றிய பாஜக அமைச்சர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் மோடி கொண்டு வந்த அந்த வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டுச்சுல. ஆனா இந்த பக்கம் வக்ஃபாக நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கூட இந்த வக்ஃப் சட்டத்தை ஆதரித்து மனு தாக்கல் பண்ணவே இல்லை. ஏன்னா யாருமே பாதிக்கப்படலை, யாருமே வரல. இதனால ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசின் சார்பாக வக்ஃப் சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பாஜக அரசு இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குல மனு தாக்கல் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒன்றிய பாஜக அரசுடைய நிலைமை என்பது தள்ளப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, இந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் போது எந்த ஒரு இடைக்கால ஒரு உத்தரவையும் போற்றக்கூடாது, அது எங்களை கேட்காம போற்றக்கூடாது அப்படின்றக்காகவே ஏப்ரல் 8ஆம் தேதியே ஒரு கேவியட் மனுவையுமே உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த வக்ஃப் சட்டத்தை உச்சநீதிமன்றம் தலையிட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேவியட் மனுவை போடுறாங்க, ஒரு பக்கம் தங்களுடைய மாநில அரசுகளே ஏவி விட்டாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு சாமானியான ஒரு அச்சம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தலைமை நீதிபதியாக இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அப்ப ரிட்டையர்ட் ஆகும்போது கடைசி நேரத்தில் ஒரு அரசை எதற்காக பயிக்க வேணும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் கிடைக்காம அந்த அரசு ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனை நீதிபதிக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு சாமானியனாவே எனக்குள்ள வந்துச்சு. ஆனா தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிரட்டி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமாக இந்த வழக்கை நேற்றைக்கு விசாரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டம் ஆர்டரே பாஸ் பண்ண வந்துட்டாரு. 3 சட்ட பிரிவுகளை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்க வந்துட்டாரு. அந்த 3 சட்ட பிரிவுகள் என்ன அப்படின்னா, கோர்ட்டு ஒரு சொத்தை அதாவது எய்தர் அது வக்ஃப் பை யூசராகவும் இருக்கலாம், வக்ஃப் பை டீடாகவும் இருக்கலாம். வக்ஃப் பை யூசர் அப்படின்னா என்னன்னா, வாய்மொழியாக வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. வக்ஃப் பை டீடு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு வக்ஃப் சொத்தாக அது அறிவிக்கப்பட்டது. இப்படி கோர்ட்டால ஒரு சொத்து வக்ஃப் என்று அறிவிக்கப்பட்டிருந்தா
அதை இந்த ஒன்றிய அரசு வந்து டீநோட்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கோர்ட் விசாரணை இருக்கும் போதே நீங்க டீநோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. ரெண்டாவது உத்தரவு என்ன அப்படின்னா, வக்பு சொத்து அரசு நிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் வந்து ஒரு விசாரணை செய்யறாரு அப்படின்னா, அந்த விசாரணை முடிகிற வரைக்குமே அது வக்பு சொத்தாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அந்த திருத்தத்தை ஏற்கவே முடியாது, அதை அமல்படுத்தக்கூடாது. நீங்க கலெக்டர் விசாரிக்கிறீங்களா, விசாரிங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, கோர்ட்ல மனு போடுங்க, அதை நாங்க பரிசீலிக்கிறோம். ஆனா வக்பு சொத்தாவே கருத முடியாதுன்னு சொல்வதை எல்லாம் ஏற்கவே முடியாது, அதை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது உத்தரவை போடுறாரு. மூணாவது உத்தரவு என்ன போடுறாரு அப்படின்னா, 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர மற்ற அனைவருமே வக்பு வாரியத்தில் முஸ்லிம்களாக மட்டும்தான் இருக்கணும், மாற்று மதத்தினரை நீங்க கொண்டு வருவதை ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 திருத்தங்களை வந்து ஒரு இன்டம் ஆர்டராகவே சிஜேயாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கொண்டு வர பார்த்தார். உடனடியாக குறுக்க வந்த ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரான துஷார் மேத்தா எங்களுடைய வாதங்களையும் கேட்ட பிறகு, அதாவது ஒன்றிய அரசுடைய பதில் மனு தாக்கலையும் கேட்ட பிறகு இந்த உத்தரவை நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நாளைக்கு வரைக்கும் இந்த உத்தரவை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ இன்றைக்கு மதியம் இந்த வழக்கு வந்து ஒன்றிய அரசுடைய பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க தெரியுமா, அதை விசாரித்த பிறகு இந்த 3 திருத்தங்களையுமே ஒரு இன்டம் ஆர்டராக பாஸ் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள், சிஜேயாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணாவாக இருக்கட்டும், அதே போல நீதிபதியான சஞ்சீவ் குமாராக இருக்கட்டும், அதே போல நீதிபதியான விஸ்வநாதனாக இருக்கட்டும், 3 பேருமே பல்வேறு கேள்விகளை இந்த ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2 தரப்புக்குமே மாறி மாறி கேள்விகளை நீதிபதிகள் கேட்டாங்க. அதை நம்ம இப்ப விரிவாகவே பார்த்துடலாம். பொதுவாகவே ஒரு வழக்கு நேரடியாக ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க நீதிபதி அப்படின்னா, ஏன் நீ ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியதானே, எதற்காக நேரடியாக உச்சநீதிமன்றம் வர்றீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ராகுல் காந்தியுடைய அந்த பதவி பறிக்கப்பட்ட போது கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு வருவதெல்லாம் ஏற்க முடியாது, கீழ்கோர்ட்ல இருந்து வாங்கன்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜிக்கு அதான் சொன்னாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதான் சொன்னாங்க. அதே போல இந்த வழக்குமே ஹைகோர்ட்டுக்கு போங்க, எதற்காக நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு வருவீங்க அப்படின்ற ஒரு முடிவை தான் முன்னாடி எடுப்பதாக உச்சநீதிமன்றம் இருந்துச்சு. ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே நூற்றுக்கணக்கான மனுக்களோடு உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானோட பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் திகைச்சு போய் ஒரு விஷயத்த சொல்றாரு. 2 விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு விசாரணைக்கு அனுப்புவதா அல்லது சுப்ரீம் கோர்ட்டை விசாரிப்பதா அப்படின்றது. 2வது விஷயம், நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட்டை வைக்க விரும்புகிறீங்க, உங்கள் ஆர்கியூமெண்ட்டை வைங்க. உங்கள் ஆர்கியூமெண்ட்டை வச்சு முதல்ல நான் சொன்னேன்ல சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கிறதா ஹைகோர்ட்டில் விசாரிக்கிறதா அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபோக நிறைய வழக்கறிஞர் ஆஜரானதுனால ஒவ்வொரு வழக்கறிஞர் பேரையும் நாங்கள் சொல்கிறோம், அவங்களுடைய கருத்துக்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கோர்ட் டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஆரம்பத்திலே மிக அழகாக சிஜிஐ அவர்கள் கூறியதை பார்க்க முடியுது. அப்போ உடனடியாக கபில் சிபல் அவர்கள் முதல் வாதங்களை வைக்க ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த வக்பு வாரிய சட்டம் என்பது ஆர்டிகிள் 26 மீறுவதாக இருக்கு. ஒரு முஸ்லீம் 5 வருடங்கள் முஸ்லீமாக இருந்த பின்புதான் வக்பே செய்ய முடியும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. செக்ஷன் 3(6) இதை வந்து சொல்லுது. ஒரு முஸ்லீம் இவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்பதை அரசாங்கம் எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்ப நேரடியாக மத உரிமையில் இது தலையிடுவதாக இருக்கு. அதே போல செக்ஷன் 3A வக்ஃபல் அவுலாத் வாரிசுரிமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய அரசாங்கம் யார் அப்படின்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டார். உடனே குறுக்கிட்ட சிஜே அவர்கள், சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்துக்களுக்காக ஒரு சட்டத்தை வந்து ஏற்றலையா? ஆர்டிகிள் 26 என்பது சட்டத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லல. ஆர்டிகிள் 26 பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துக்குமே அது பொருந்தும். ஹிந்து சக்சஷன் ஆக்டா இருக்கட்டும், ஹிந்து கார்டியன்ஷிப் ஆக்டா இருக்கட்டும், எல்லாமே சட்டமாக இதற்கு கீழே தானே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனடியாக கபில் சிபல் அவர்கள் என்ன சொல்றாங்களா, நீங்க சொல்லக்கூடிய அந்த மரபு என்பது இறந்த பிறகு அப்ளை ஆகும். அதாவது ஹிந்து சக்சஷன் ஆக்டும் சரி, ஹிந்து கார்டியன்ஷிப் ஆக்டும் சரி, வாரிசுரிமை என்பது இறந்த பிறகுதான் அப்ளை ஆகும். ஆனா இங்க ஒரு நபர் உயிரோடு இருக்கும் போதே இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு பதிலை கொடுத்த உடனே பாத்தீங்க அடுத்து செக்ஷன் 3C கேள்வி எழுப்புறாரு. ஒரு நிலம் வக்பு நிலம் அரசு நிலமாக இருக்கு அப்படின்னா ஒரு அரசாங்க அதிகாரியை அரசே போட்டு எப்படி இவங்க தீர்ப்பை வழங்குவாங்க? அப்ப இதை ஏற்க முடியாது, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. அதே போல செக்ஷன் 3D ஏஎஸ்ஐ பாதுகாக்கக்கூடிய இடத்தை எல்லாம் வக்புக்கு கீழே வராது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வாதத்தை வைக்கிறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 இருக்கட்டும், செக்ஷன் 14 இருக்கட்டும், நான் முஸ்லீமை இந்த வக்ஃப் போர்டுக்குள்ள கொண்டு வரதற்கு இவங்க முயற்சி பண்றாங்க. இது ஆர்டிகிள் 26 நேரடியாக தாக்குவதற்கு சமம். குருத்வாராவோ அல்லது இந்து சமய அறநிலைத்துறையிலையோ ஒரு முஸ்லீமோ அல்லது வேற்று மதத்தோரை நுழைய முடியுமா, அவங்கள நியமிக்க முடியுமா? இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் வக்ஃப் போர்டுடைய சிஇஓவே நீங்க முஸ்லீமாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாமினேஷன் பதவிகள் மூலமாகவே மெஜாரிட்டியாக இவங்க நான் இந்துஸை உள்ள திணிக்க முடியும். அப்போ நாமினேஷன் மூலமாகவே நிறைய மெம்பர்ஸை உள்ள திணிச்சு வக்ஃப் போர்டை இவங்க டேக் ஓவரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை வைக்கிறார். அதே போல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது குறித்தும் ஒரு வாதம் வைக்கிறார். வக்ஃப் சொத்துக்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதை குறித்து அவர் பேசும்போது சிஜேஐ அவர்கள் குறுக்கிட்டு ஏன் அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னங்க வக்ஃப் யூசர் அப்படின்ற சொத்தெல்லாம் டாக்குமெண்டேஷன் இல்லாத சொத்துக்கள் அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஜேஐ என்ன சொல்றாரு அப்படின்னா, வக்ஃபை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முறைப்படி உங்களுக்கு ஆவணமா கிடைக்கும்ல, அதை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜஸ்டிஸ் விஸ்வநாதனுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தப்பான கிளைமை யாருமே பண்ண முடியாதுல, அது உங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்றாரு. உடனே கபில் சிபல் அவர்கள் என்ன சொல்றாரு, 300 வருடத்திற்கு முன்னாடி வக்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக சொன்னதற்கு டாக்குமெண்ட்டுக்கு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம எப்படி வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு மாற்றப்பட்டது அப்படின்ற தகவலையுமே சுட்டி காட்டுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பல ப்ராப்பர்ட்டிஸ் 100 வருடத்திற்கு முன்பு வக்ஃபாக செய்யப்பட்டுச்சு, டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஆனா பிரிட்டிஷ் வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வக்ஃப் சொத்துக்களை கவர்னர் ஜெனரல் பேர்ல பத்திரமாக இவங்க பதிகிறாங்க. அப்போ சுதந்திரம் பெற்ற பிறகு கவர்னர் ஜெனரல் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அரசாங்க சொத்தா மாறிடுச்சு. இப்படிதான் பல்வேறு வக்ஃப் சொத்துக்கள் கவர்மெண்ட் சொத்தாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரமான வாதத்தை வைக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வக்ஃப் சொத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் விலக்களிக்கப்பட்டுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நிலம் 12 வருடத்திற்கு ஒருத்தர் அனுபவ பாத்தியத்திலே வச்சிருந்தாருன்னா அந்த நிலம் அவருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அதுதான் லிமிடேஷன் ஆக்ட். இந்த லிமிடேஷன் ஆக்ட் என்பது வக்ஃபுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு, அதையுமே இவங்க நீக்கிட்டாங்க. மறுபடி நீங்க இதுல விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே சிஜேஐ குறிப்பிட்டு ஒரு கால அவகாசம் கொடுப்பதெல்லாம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கபில் சிபல் என்ன சொல்றாருன்னா, வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இந்த விதி என்பது வசதியா போயிடும், இந்த விதியை வச்சு இவங்க சொத்துக்களை அபகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதை நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை வச்சாரு. அதே போல சீனியர் அட்வொகேட்டான ராஜீவ் தவான் அவர்களுமே மிக தரமான வாதங்களை வச்சாரு. அதன் பின்பு அபிஷேக் மனு சிங்வி இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, வக்ஃப் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதுல 4 லட்சம் ப்ராப்பர்ட்டி வக்ஃப் யூசராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வக்ஃப் யூசர்னா என்ன அப்படின்னா, ஒரு சொத்து, அந்த சொத்து என்பது ரிலீஜியஸ் பயன்பாட்டுக்காக இருக்கலாம் அல்லது பிறருக்கு உதவக்கூடிய ஒரு வகையில பயன்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சொத்துக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே இருக்காது, அதுதான் வக்ஃப் யூசர். அப்ப இந்த அடிப்படையில தான் 4 லட்சம் சொத்துக்கள் இருப்பதனால அது எல்லாம் வந்து காணாம போயிடும், இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனடியாக சிஜேஐ குறிப்பிட்டு என்ன கேட்கிறாருன்னா, நாங்க டெல்லி கோர்ட்ல வேலை பார்க்கும் போது டெல்லி ஹைகோர்ட் இடத்தையே இவங்க வக்ஃப் போர்டு இடம் தான் சொன்னாங்க. அதே போல ஓபராய் ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்தையுமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் தான் இவங்க சொன்னாங்க. ஆனா எல்லா சொத்தையும் நாங்க இப்படி சொல்ல வரல, சில ஜெனூனான சொத்துக்களும் இருக்கதான் செய்யுது வக்ஃப் யூசர்ல அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக இந்த சிங்வி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் தனிப்பட்ட வழக்குகளுங்க, இதை எதற்கு மொத்தமாக நீங்க முடிச்சு போடணும், குளிக்கிற பிள்ளைய தண்ணியோட சேர்த்து நம்ம வெளியே தூக்கி போற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் யூசர் என்பது ஏற்கனவே நீதித்துறையால அங்கீகரிக்கப்பட்டது, அதை கூட இவங்க பொருட்படுத்தாம இந்த நாடாளுமன்றத்துல இவங்க நீக்கி இருக்கிறாங்க. இதற்காகவே இந்த சட்டத்தை தடை விதிக்கணும். பல ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறையை மாற்றினாங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை அவர் வச்சாரு. அதே போல சீனியர் அட்வொகேட்டான சியூ சிங் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 300 வருடத்திற்கு பழமையான ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்து இவங்க வக்ஃப் இல்லைன்னு சொல்றாங்க, அதற்கு ஒரு ஆபீசரை நியமிச்சு அந்த வழக்கு என்பது 20-30 வருஷத்துக்கு நடக்குது அப்படின்னா அதை விசாரிக்க வரைக்கும் வக்ஃப் சொத்து கருத முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாதத்தை வச்சார். அதே போல சீனியர் அட்வொகேட்டான சஞ்சய் ஹெக்டே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோல்டன் டெம்பிள் நான் அகாலி, அதாவது அகாலி அல்லாதவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாது என்பதை எதிர்த்து
பல ஆண்டுகள் நாங்கள் போராடணும், அதற்காக பல ஆண்டுகள் எங்களுக்கு ஆச்சு. அப்படி இருக்கும்போது வக்பு சொத்துக்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் நிர்வாகம் பண்ண சொல்வது எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தரமான வாதங்களை வச்சாரு. அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் சேக்தாராக இருக்கட்டும், அதே போல ஹுசைஃபா அகமதியாக இருக்கட்டும், நிசாம் பாஷாவாக இருக்கட்டும், ஷாதான் ஃபராசத்தாக இருக்கட்டும், வில்சனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இந்த வக்பு சட்டத்தை கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வாதங்களை வச்சாங்க. இந்த வாதங்களை எல்லாம் சிஜே அவர்கள் கேட்ட பிறகுதான் ஒன்றிய அரசுடைய வாதம் வைக்கப்பட்டது. இதெல்லாம் மிகப்பெரிய தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா இவர் என்ன வாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த சட்டம் என்பது சும்மாலாம் கொண்டு வரல, ஜேபிசி கமிட்டி வச்சு பல்வேறு ஆய்வுகளை நடத்தி பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கருத்து கேட்ட பின்புதான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்தில் இது எப்படி சட்டமாச்சு, பல மணி நேரங்கள் விவாதம் பண்ண பிறகுதான் சட்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே குறுக்கிட்ட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, வக்பை யூசர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு சொத்து, அது நீதிமன்றத்தில் வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி தீர்ப்பே கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதே போல சர்ச்சையிலே சிக்காத வக்பை யூசர் சொத்தாக அது இருந்தாலும் அது இப்போ ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா, செல்லுமா செல்லாதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு பதில் கொடுக்காம வக்புனா என்ன, வக்பு சொத்தை யாரும் நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த துஷார் மேத்தா. உடனே குறுக்கிட்ட ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையை எடுத்துக்கொள்வோமே, இந்துக்களிடம் வாங்கக்கூடிய நன்கொடைகளை இந்துக்கள் தானே நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்றாரு, அதை கண்ட்ரோல் பண்ணுவது போர்டு தான், அந்த போர்டுல நான் ஹிந்துஸும் இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் குறுக்கிட்டு, அப்படியா, உதாரணத்துக்கு திருப்பதியோடைய டெம்பிள் போர்டை நம்ம எடுத்துக்கிறோமே, அதுல ஒரு இந்து அல்லாதவர் கூட கிடையாதுன்னு சொல்லும் போது சேரிட்டி கமிஷனர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொலிசிட்டர் ஜெனரல் சொன்ன உடனே ஜஸ்டிஸ் குமார் அவர்கள் மேற்காட்டமாக என்ன சொல்றாருன்னா, இந்த கோர்ட் ஜெனரல் ட்ரஸ்ட்டை பத்தி பேசவே இல்லை, மத நன்கொடைகளை நிர்வகிக்கக்கூடிய போர்டு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே தலைமை நீதிபதி குறுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறார், டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் அந்த சொத்து வக்பு சொத்தாவே இருப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக அது வக்பு சொத்தாக கருத முடியாதுன்னு சொல்றீங்க, சிவில் கோர்ட் அதை டிசைட் பண்ணட்டுமே அப்படின்னு கேட்டுட்டு மிஸ்டர் துஷார் மேத்தா 2025க்கு முன்பு வக்பை யூசர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அது இப்போது செல்லாது அல்லது இல்லாது என்று அறிக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது இந்த சட்டம் வருவதற்கு முன்பு வக்பை யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஏற்கப்படுமா இல்லாம போகுமா அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அதற்கு இந்த துஷார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தா அது வக்பு சொத்தாக கருதப்படும் அப்படின்றாரு. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா வக்பு சொத்தாக இருக்காது அப்படின்றதா இவங்களுடைய திட்டம். அதாவது 4 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸை இப்படி அபகரிக்க நினைப்பதான் உங்களுடைய திட்டமா இருக்கு. உடனே சிஜிஐ குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சொத்து எந்த டிஸ்பியூட்டுமே இல்லைன்னு வச்சுக்கிறோமே, பிரிட்டிஷார் வருகைக்கு முன்பு நமக்கு நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வசதி என்பது, சட்டம் என்பது இல்லை. நிறைய பள்ளிவாசல்கள் 14ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டு காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? அப்போ வாய்மொழியா தான் சொல்லியிருப்பாங்க, டாக்குமெண்ட் எதுவும் இருக்காதுல, அதை எப்படி நீங்க டாக்குமெண்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றீங்க? அப்போ அது சிக்கலாக போய் முடிஞ்சிடாதா? டெல்லி ஜாமியா மசீதை எடுத்துக்கங்க, அதெல்லாம் வக்பை யூசரா தானே இருக்கு, அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இந்த துஷார் மேத்தா ரொம்ப துணிச்சலாக ஆணவமாக பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவங்களை எது தடுக்குது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா, செக்ஷன் 3C பயன்படுத்தி அந்த நிலத்தை எல்லாம் நீங்க அரசாங்க சொத்துன்னு அறிவிச்சா என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சிஜே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கலெக்டர் விசாரணை துவங்கினாலே அந்த நிலம் என்பது வக்பு ஆக கருத முடியாதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே துஷார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, வக்பு என்று அவங்க சொல்லிக்கிறலாம், ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அதுல இருந்து அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டை தான் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுது அப்படின்றாரு. உடனே சிஜிஐ குறிப்பிட்டு என்ன கேட்கிறாருன்னா, அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்குன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாடகையை யார் வாங்குவா? வக்போர்டு வாங்குமா இல்ல அரசாங்கம் வாங்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கு நேரடியாக பதில் சொல்லணும் இல்லைங்க. ஆனால் துஷார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் தீர்ப்பாயத்திற்கோ அல்லது ரிட் நீதிமன்றங்களுக்கோ தாராளமாக போய் முறையிடலாம், எங்க நாங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் என்பது எல்லாமே நீதிமன்றத்திற்கு மறு ஆய்வுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை கொடுக்குறாரு. அதாவது
அதாவது வாடகை யார் வசூலிப்பா, வக்புக்கு போகுமா அல்லது கவர்மெண்ட்டுக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா 2 பேர்ல யாருக்கு போகும்ன்றத சொல்லாம கோர்ட்டுக்கு போய்க்கங்க, அங்க போய் பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. சொல்லும் போதே என்ன தெரிய வருது, அப்ப ரெண்ட் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆயிருச்சுன்னா அந்த ரெண்ட்டையுமே இவங்க வாங்கிக்கிட்டு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு கேஸை நடத்தி வக்பு வாரியத்துக்கு அந்த பணமே போகாத முடியாதபடி தடுப்பதற்கு இவங்க பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான் துஷார் மேத்தா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இது சிஜேயே ஏற்றுக்கொள்ளல. அவர் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாம திரும்பவும் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, வக்பு பை யூசர் வேலிடா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னா, இந்த துஷார் மேத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தா அதை அங்கீகரிப்போம். 2013 பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், வக்பு சொத்து என்பது கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுல 1923 இருந்து அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல பதில திருப்தி அடையாத சிஜே அவர்கள் என்ன சொல்றாரு, சட்டத்தால நிறைவேற்றப்பட்ட ஒன்றை தவிர்ப்பதாகவே உங்க பேச்சு இருக்கு. வக்பு பை யூசரை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டே இருக்காதே, அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது சிக்கலானது, மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற பாயிண்ட்டை நீங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டாலும் கூட நேர்மையான வக்பு யூசர் சொத்துக்களும் இருக்கதானே செய்யுது. நான் 1920 இருந்து பிரிவி கவுன்சில், அப்பெல்லாம் லண்டன்ல இருக்கக்கூடிய கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கும். திருப்பரங்குன்ற வழக்கில் கூட பிரிவி கவுன்சில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். அந்த பிரிவி கவுன்சில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன். வக்பு யூசர் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே செல்லாது நீங்க அறிவிச்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை என்பது நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே தலைமை நீதிபதி சொல்றாரு. அது மட்டுமல்ல, தலைமை நீதிபதி இன்னொரு விஷயத்தையுமே என்ன சொல்றாருன்னா, செக்ஷன் 2A என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்தின் எந்த ஒரு தீர்ப்பு இருந்த போதிலும் ட்ரஸ்ட் சொத்து வக்பு சட்டத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை மாற்ற உங்களுக்கு அதிகாரம் என்பது கிடையாது. சட்டத்துடைய அடிப்படை நீங்க மாற்றலாம், ஆனா தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாது, அதை பைண்டிங் பண்ண உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி சொல்றாரு. உடனே துஷார் மேத்தா என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம் போர்டால் நிர்வாகம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி விரும்பக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நன்கொடைய ட்ரஸ்ட் வழியாக கூட கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே சிஜே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் முஸ்லிம் மெம்பர்ஸை வக்ஃப் போர்டுல சேர்ப்பதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த எஸ்ஜி பேசிய வார்த்தை என்பது நீதிபதிகள், அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் அத்தனை பேரையுமே கொந்தளிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த வக்ஃப் போர்டுல முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது, முஸ்லீம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப இந்த வழக்கே நீங்க விசாரிக்க கூடாது, உங்களுக்கே அந்த தகுதி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உடனடியாக கோவப்பட்ட நீதிபதி சிஜே அவர்கள் உடனடியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாவே எங்களுக்கு மதமே இல்லைன்னு ஆயிரும், 2 சைடுமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான் நாங்க பார்ப்போம், நாங்க மதச்சார்பை உடையவர்களாக இந்த பெஞ்சில் உட்காரும் போதே மாறிடுவோம், எங்களை அந்த நீதிபதியை முத்திரை குத்துவது, இந்த நீதிபதி தான் இதை விசாரிக்கணும், இந்த நீதிபதி இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதச்சாயம் பூசுவது, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாகவே ஒரு விஷயத்தை சொல்றாரு. உடனடியாக இந்த துஷார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, மெஜாரிட்டியாக போர்டுல முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க, நான் முஸ்லீம் அதிகபட்சமே 2 பேர் மட்டும்தான் வர முடியும் அப்படின்றாங்க. ஆனா ஜஸ்டிஸ் குமார், சஞ்சீவ் குமார் அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்படி அந்த செக்ஷன்ல 2 பேர் தான் நான் முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லையே, நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது சட்டத்திற்கு எதிராக போராடுவதை போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. உடனே துஷார் மேத்தா என்ன சொல்றாருன்னா, பிரசன்ட் போர்டு, வக்ஃப் போர்டு இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷனை அவங்க டேர்ம் முடிகிற வரைக்கும் நாங்கள் மாற்ற போவதே இல்லை, அது அப்படியே இருக்கும், இதற்காக நான் ஒரு அஃபிடவிட்டை கூட தாக்கல் பண்றேன் அப்படின்றாரு. உடனடியாக தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, செக்ஷன் 2A 100-200 வருடத்திற்கு முன்பு பப்ளிக் ட்ரஸ்ட் வக்ஃபு என்று ஒரு டிக்ளேர் பண்ணி இருந்தாங்கன்னா அதை வக்ஃபு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, 100 வருடத்துடைய வரலாறெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது, திருப்பி எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தாவுக்கு காட்டமான ஒரு பதிலடியை கொடுத்தாரு. அப்போ இங்க இரு தரப்புக்குமே சரிசமமான குறுக்கு கேள்விகளை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுதா? இந்த ஒற்றை நோக்கத்தோடு மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் இங்க இல்லை, இரு தரப்புக்குமே குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல இந்த ஒன்றிய அரசுக்கு தான் அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை கொடுக்காதனால காட்டமான பதிலடிகளை நீதிபதிகள் கொடுத்ததையும் பார்க்க முடியுது. இப்படி எல்லாம் இருதரப்பு வாதங்களை கேட்ட பின்புதான் இந்த மோடி கொண்டு வந்த முதல் சட்டமான வக்ஃபு சட்டத்துல 3 திருத்தங்களை நாங்க ஒரு இன்டம் ஆர்டராகவே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பையே கொடுக்க வந்தாங்க. ஆனா சொலிசிட்டர் ஜெனரலால தான் அது ஒரு நாளைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக இன்னைக்கு விசாரணையிலேயே ஒரு உறுதியான இன்டம் இடைக்கால
தடை என்பதோ அல்லது இடைக்கால ஒரு உத்தரவு என்பதோ உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் அப்படின்றதா என்னுடைய பார்வையா இருக்கு. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில விஷயங்கள் கேட்பது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வக்பு பை யூசர் அப்படின்றத செல்லாதுன்னு சொல்லி மோடி அரசு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு உதாரணமாகவே நீதிபதிகளுமே கேட்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை ஒரு நிலத்தை பண்ண முடியும். பிரிட்டிஷுக்கு முன்னாடியே இங்க முஸ்லீம் ஆட்சியாளர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அப்போதே வக்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப அப்பெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த சொத்தெல்லாம் வாய்மொழியாக தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆயிட்டீங்கன்னா காலமாக வக்பு பை யூசர்ன்ற வர எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அரசாங்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் முஸ்லீம்ஸை இந்த போர்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதை கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க. அதே போல் 5 வருடம் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் அவன் வக்பே செய்ய முடியும் அப்படின்றது நேரடியாக மத உரிமையில் நான் முஸ்லீமா இல்லையா அப்படின்றதே கேள்வி கேட்பதாக இருக்கு. அதை எதிர்க்கிறாங்க. அதே போல வக்பு அல் அவுலாத் வாரிசு உரிமையை டைலூட் பண்ணுவதையும் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி வக்போர்டு அப்படின்ற போர்டோட பெயரே யுனைடெட் வக்பு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் போல இவங்க மாத்திருக்கிறாங்க. அதையுமே இவங்க எதிர்க்கிறாங்க. அதே போல ஒரு கலெக்டர் விசாரிக்கிறாரு அப்படின்னா அது வரைக்கும் அது கவர்மெண்ட் லேண்டாக தான் இருக்கும், அந்த ரெண்டை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்வதையும் எதிர்க்கிறாங்க. அதே போல லிமிடேஷன் ஆக்ட் அனுபவத்தால ஒருத்தர் வச்சிருந்தாவே ஆக்கிரமிப்பாளர் வச்சிருந்தாவே அது வக்பு வாரியத்துக்கு கொடுக்க முடியாது, அவர் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்வதையுமே எதிர்க்கிறாங்க. அதே போல ஏஎஸ்ஐயால பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தை வக்பு கீழே வராது அப்படின்னு சொல்வதையுமே எதிர்க்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான். எப்படி இந்து சமய அறநிலைத்துறையில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணுமோ, எப்படி ஒரு கிறிஸ்தவர்களுடைய அந்த போர்டுல கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கணுமோ, அதே போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் கண்டிப்பாக நிர்வாகம் பண்ணணும். அதை கெடுத்து ஒரு பொது சொத்தின் மீது கை வைத்து அதுவும் கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்தையே நாங்கள் ஆக்கிரிப்போம்னு சொல்லி நீங்க வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்வினை என்பது இதனாலேயே ஏற்பட போகுது. ஏற்கனவே கவர்னருடைய அந்த தீர்ப்பால ஒன்றிய அரசுக்கு மூக்கடையப்பட்டிருக்கு. இந்த வக்பு வாரிய வழக்கிலேயுமே மீண்டும் உங்களுடைய மூக்கு உடைபடதான் போகுது. பொதுமக்களுடைய சொத்தை கடவுளுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய இந்த திட்டம் முறியடிக்கப்படதான் போகுது. நன்றி.